சாமியானரும் எனக்கு கோமலத்தாடியே நீர் தான் பகவான் தான் பாத்துக்கிறோம். முத சிவபெருமானத்தை ஐயா சொன்னத கோமலமா பிடிக்காரு பிடிச்சிருக்காரு ஐயா. அந்த சிவபெருமானுக்கு ஆட போய் தான் இன்னைக்கு மூலகத்தில் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆமா அந்த சக்கரவர்த்தி சொல்ல சொல்லாரு ஆண்டவன் சிவபெருமான் கையில காப்பு கட்டணும் எங்க அம்மா பிரம்மகுல ராஜ்யதைக்கு பார்வதி காப்பு கட்டணும் கையில நல்ல கையிலக்குள்ள விட்டு கொடுக்கணும் அரிசி பொங்கி போனடும் முட்டையோடு முருங்கைக்காயும் சக்கரவர்த்தி சுடலைக்குத்தான் மொத்தமாக படைக்கணும். சக்கரவர்த்தி மாயாண்டிக்கு முழுப்பரப்பு போடுவோம் குப்பையில சாராயோ குப்பையில சாராயோ எனக்கு குழந்தையில தென்னங்கரையோ எனக்கு குழந்தையில அரசனுக்கு ஒரு சிற்பம் உள்ளது. அது சரியான ஆவணங்களை காட்டி அந்த போனை உரிமையாளர்களை சொல்லலாம். ஆற்றுக்குள்ள கட்டோட்டுக்கிட்டே கிடந்தது. அதுக்கான ஆதாரத்தை காட்டி செல்போனை வாங்கிட்டு போகலாம். நிர்வாகம் உள்ளது. ஐயா சக்கரவர்த்தி துறைக்கு ஆடு வைத்தவர்கள் சேவல் வைத்தவர்கள் தண்ணி வைத்தவர்கள் ரசீதை பற்றி செல்லுமாறு உங்களை விழாக்களும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நேரம் ஆய்வுகிறது. ஆடு வைத்தவர்கள் சேவல் வைத்தவர்கள் தண்ணி வைத்தவர்கள் ரசீதை பற்றி செல்லுமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு தயவு செய்து கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய நகைகளையும் பத்திரமாக வைத்துள்ளார். விழா கமிட்டி சார்பாகவும் ஐயா காவல்துறை ஐயா சார்பாகவும் கேட்டுகிறோம். சக்கரவர்த்தி மாயாண்டிக்கு நடக்கும் போது பரணம் போட்டி பாலாடு ஒரு பரணும் பாடுபட்டி ஒரு பரணும் சூடாடு ஒரு பரணும் சூடுபட்டி ஒரு பரணும் அரங்கிடா ஒரு பரணும் சிங்கிடா ஒரு பரணும் பரணும் எனக்கு இரவு மட்டும் பணியும் வேணும். சக்கரவர்த்தி மாயாண்டிக்கு இல்லடிச்சு பாடணுமே
மகனே சக்கரவர்த்தி சொல்லல சொல்லல நீ கேட்ட பரிவாரத்தை பூரா நான் ஏத்துக்கிட்டேன் பரப்பு பூஜை கேட்டிருக்க கைலாசத்துல நிலையம் கேட்டிருக்க யாருக்கு பரன்ல பாலாடு பாடு பண்ணி சுள்ளாடு சுள்ளு பண்ணி அருங்கடா செங்கடா ஏழாவது பரன்ல எரும மாட்டு பணியும் கேட்டிருக்கீங்க எல்லாத்தையும் நான் தாரேன் தாரம்பா ஆனா என்னமோ சொன்னீங்க வில்லுப்பாட்டு படிக்கணும்னு சொன்னீங்க சொன்னீங்க உனக்கு வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு ஆர்ப்பா இருக்கா அந்த கைலாத்துல ஆர்ப்பா இருக்கா ஏ சக்கரவர்த்தி ஏ அப்பா வில்லுப்பாட்டுன்னு இந்த உலகத்துக்கு என்னன்னு தெரியுமா தெரியாத அந்த காலத்துல வில்லு இல்லாத கொடை வெறும் கொடை வெறும் கொடை இருக்கும் நீங்க வில்லுப்பாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொடை எவ்வளவு சிறப்பா இருக்கு சக்கரவர்த்தி வாசல்ல சிறப்பா நடக்கு அப்படியாக ஆமா ஆயாண்டி சுடலைக்கு யாரு வெள்ளு படிச்சு பாருன்னு கேட்க ஐயா சக்கரவர்த்தி சொல்லாரு பூலோகத்துல இருக்க வெள்ளுக்கான முகம் துட்டு காப்பான் ஆமா அதானே சும்மா நடிப்பான் துட்டு காப்பான் அதனால சக்கரவர்த்தி சுடலைக்கு வில்லு பாட என்னுடைய தாய் மாமா மாயக்கண்ண வில்லு பாடணும் படிக்கணும் பாருங்க ஆமா மாயக்கண்ண வில்லுப்பாட மாயாண்டி சாமியாட ஆமா குதிச்சு ஆள தாமோதர கண்ண வில்லுப்பாட என் சக்கரவர்த்தி சொல்ல சாமியாட சாமியாட மாமா பாடுறதுக்கும் மரும ஆடுறதுக்கு எப்படி இருக்கும் அன்னைக்கு கைலாச வாசல்ல மாயக்கண்ணன் பெருமாள் வில்லுப்பாட போறாரு இன்னைக்கு சக்கரவர்த்தி வாசல்ல கடையவனூர் பெருமாள் வில்லுப்பாடுதேன் ரொம்ப பெருமாள் வில்லுப்பாடுறான் பேரு பொருத்தத்தை ரொம்ப பொருத்தம் இன்னைக்கு கைலாசத்துல விழுப்பாடு பெருமாள் இன்னைக்கு இங்க சக்கரவர்த்தி வாசல்லையும் விழுப்பாடு பெருமாள் அப்படியாக வீட்டுக்குள்ள நடக்கும் போது மாயக்கல்ல விழுப்பாட வரா 9 நவக்கிரகத்தை 9 மணியாக்கி கண்டிகளை குடமாக்கி ஆதிசேரனை வடமாக்கி கணவதிய குடத்துல வைத்தார் வேல்முருகன் வடமாட நாரதர் ஒடுக்கடிக்க தாளமோட கலைக்கட்டர் கட்டடிக்க ஆயாண்டி சுடலைக்கு மாயக்கண்ணன் வில்லுப்பாட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு இருந்தாரு மாயக்கண்ணன் வில்லுப்பாடும் போது மாயக்கண்ணன் ஐயா சுடலைக்கு எப்படி பாடுறது தெரியுமா